Hi friends, good morning. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமா MBBS முடிச்ச அதாவது UG முடிச்ச டாக்டர்ஸ்ட்ட இருந்து அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணிருக்காங்க for the post of assistant surgeonங்கற போஸ்ட்டுக்கு MBBS முடிச்சிட்டு யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அவங்கள்ட்ட இருந்து அப்ளிகேஷன் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளோட வீடியோவில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், போய் பாருங்கள். ஸோ நம்ம வீடியோவை அதர் தென் டாக்டர்ஸ் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களோட சர்க்கிளில் யாராவது MBBS முடிச்சுட்டு கவர்மெண்ட் போஸ்டிங்காக தமிழ்நாட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கில் போனீங்கன்னா இந்த போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டோட அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கில் போனீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போனீங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஆல்ரெடி இதுக்கு வந்து இன்விடேஷன் அப்ளிகேஷன் வந்து போட்டவங்க 2020 ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ அப்ளிகேஷன் போட்டவங்க டைரெக்டாக ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட் அதில் போயிட்டு நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஃபார்மாலிட்டிஸ் பண்ணலாம். இல்லை நம்ம வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணலை அப்படிங்கிறவங்க வந்து நியூ யூசர். ஸோ இதில் வந்து எல்லாத்துக்கும் மேலே வந்து நியூ யூசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. ஒரு தடவை இன்ஃபர்மேஷன் வந்து படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாம் அதில் இருக்கும். ஸோ இந்த நியூ யூசரில் போங்க. நியூ யூசரில் போயிட்டு நீங்கள் வந்து ரெண்டு இருக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இந்த வீடியோ மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதாவது தமிழ்நாடு MRBயில் அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கான போஸ்ட்டுக்கு MBBS UG முடிச்சுட்டு யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு போஸ்டிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இன்கேஸ் நீங்கள் டாக்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஓகே, இல்லை அதர் தென் டாக்டர்ஸ் வேறு யாராவது ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சர்க்கிளில் யாரெல்லாம் MBBS முடிச்சுட்டு UG முடிச்சுட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் போஸ்டிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் பற்றின ஃபுல் டீட்டெயிலை வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி போய் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அதில் கிடைக்கும். ஸோ இதில் வந்து இந்த போர்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். அதை போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி இந்த போஸ்ட்டுக்கு ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன் 2020 கொடுத்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அப்ளை பண்ணவங்க ஃபர்தராக மறுபடியும் வந்து இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு அப்ளிகேஷன் போடணும். பட் மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்க வந்து நியூ யூசரில் போகணுன்னு அவசியம் இல்லை, ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இப்போ தான் வந்து 2022 தான் வந்து அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிறவங்க அந்த லிங்க்கில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு இந்த நியூ யூசர் அதாவது நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன் அந்த நியூ யூசரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துக்கலாம். ஸோ நியூ யூசரில் போங்க. நியூ யூசரில் போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில் அது எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணணும். தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், தென் அப்லோடு ஃபோட்டோ, தென் அப்லோடு சிக்னேச்சர், ஸோ தென் அப்லோடு டாக்குமெண்ட்ஸ். ஸோ ப்ரிவியூ ஒரு தடவை பார்த்துட்டு பேமெண்ட் செக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சப்மிஷன் கொடுத்து டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிக்ளரேஷனை இந்த செக் பாக்ஸ் நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்க இந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிங்க அப்படின்னா டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃப்ரண்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து நீங்கள் 1 by 1 அப்ளை பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் அப்ளையிங் ஃபார். ஸோ இதில் வந்து நம்ம என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ SSLC மார்க்கில் உள்ள மாதிரி உங்களோட நேமை அப்படியே டிட்டோ எழுதுங்க. நேஷ்னாலிட்டியில் இந்தியன்.
ஸோ இந்தியன், ஸோ உங்களுக்கு என்ன இதில் வருதோ அதில் எழுதிடுங்க. தென் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் எக்ஸ் சர்வீஸ்மேன், அப்படி இல்லைன்னா இல்லை. டூ யூ ஹேவ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா எஸ், அப்படி இல்லைனா நோ. தென் என்ன கம்யூனிட்டியில் வருவீங்க அப்படின்னு எழுதணும். தென் ஆர் யூ டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, ஸோ இன்கேஸ் நீங்கள் பிஹெச் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா எஸ் ஆர் நோ கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களோட எஸ்எஸ்எல்சி, அதாவது 10th சர்டிஃபிகேட்டில் உள்ள மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துடணும். இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து எல்லா டீட்டெயிலையும் கொடுக்கணும். ஏன்னா இதை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கரெக்டான டீட்டெயிலை வந்து நீங்கள் வந்து கொடுங்க. தென் இமெயில் ஐடியை வந்து உங்களோட கொடுத்துருங்க. இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் ஆக்டிவானது கொடுங்க. ஸோ இன்கேஸ் பிளாக் ஆன நம்பர்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதனால் ஒன்ஸ் இமெயில் ஐடியை கொடுத்துட்டு அதை வந்து இமெயில் ஐடியை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு, மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 10 டிஜிட் மட்டும்தான் போடணும். அதில் வந்து முன்னாடி வந்து 0லாம் போடணும்னு அவசியம் இல்லை. தென் மொபைல் நம்பரை போட்டுட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுக்கணும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு கேப்சா கோடு 66010 மாதிரி ஏதாவது ஒரு கேப்சா கோடு இருக்கும், அதை என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதில் வந்து உங்களோட யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த டீட்டெயிலை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு கீழே வந்து ப்ரெஸ் கிளிக் ஹியர் டு லாகின். ஸோ லாகின் பண்ணுறதுக்காக மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் போடுறாப்புல இருக்கும். அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்ன கேட்கும்னா பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ ஆல்ரெடி அதில் வந்த பாஸ்வேர்டை இதில் போட்டுட்டு நியூவாக ஒரு பாஸ்வேர்டு நீங்களே கிரியேட் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபர்தராக மறுபடியும் லாகின் பண்ணணும். ஸோ இந்த இது நீங்கள் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி இந்த செக் பாக்ஸ் டிக்லேயே வரும், கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதை ஆல்ரெடி இதில் என்ன ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன டீட்டெயில் கொடுத்தீங்களோ ஆல்ரெடி அது வந்து இதில் வந்துடும், இந்த டீட்டெயிலில் ஃபுல்லாக வந்துடும். இல்லாததை நீங்கள் ஃபில்அப் பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ இதுக்கு கீழே வந்து ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப், உங்களோட ஐடி ப்ரூஃப் என்ன, அட்ரஸ் டீட்டெயில், ஃபுல் டீட்டெயில் கரெக்டான டீட்டெயில் கொடுங்க. கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் என்னன்னு கொடுங்க. தென் எக்ஸாம் சென்டர், ஸோ எந்த எக்ஸாம் சென்டரில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டீட்டெயிலை கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணி கொடுங்க. ஸோ அதுக்கப்புறமா எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஸோ எங்கே வந்து நீங்கள் 10th படிச்சிங்க, எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, எந்த மீடியமில் படிச்சிங்க, தென் தமிழை வந்து ஒரு லாங்குவேஜாக எடுத்து படித்தீங்களா, உங்களோட மதர் டங் என்ன, தென் 12th அதே மாதிரி எந்த போர்டு எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், தென் தமிழை ஒரு பார்ட்டாக படிச்சிங்களா அப்படிங்கிறது. தென் இங்கே தான் ஃபைனலாக வந்து கிராஜுவேஷன். ஸோ MBBS எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வந்து படிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த யூனிவர்சிட்டியில் ரிஜிஸ்டர் பண்ணீங்க, தென் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், டோட்டல் மார்க்ஸு, தென் ஆப்டைன்டு மார்க்கு, இது எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்டு கீழே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ எல்லா டீட்டெயிலும் உங்களோட சர்டிஃபிகேட் வைஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் வந்து கரெக்டான டீட்டெயில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பேஜ் வந்து க்ளோஸ் ஆகி அடுத்தது வந்து அப்லோட் டாக்குமெண்ட், அப்லோட் ஃபோட்டோ அப்படிங்கிற வந்து அந்த பேஜ் வரும். ஸோ இதில் வந்து அடுத்த 3-4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து அப்லோட் ஃபோட்டோ, அதை வந்து ஃபோட்டோ வந்து கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அந்த ஃபோட்டோக்கான டீட்டெயில்ஸ் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. தென் அப்லோட் சிக்னேச்சர், தென் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்கள்ட்ட வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை எல்லாத்தையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சு இதில் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு தடவை ப்ரீவியூ பார்த்துட்டு எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் பண்ணிவிட்டு உங்களை அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக இன்கேஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்தர் கம்யூனிகேஷனுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம எல்லா ஸ்டெப்ஸையும் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டோம்னு நினைக்கிறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த வீடியோ டாக்டர்ஸ்க்கான வீடியோ, நர்சஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் வீடியோ, ஸோ இந்த மாதிரி எல்லா வீடியோவும் நம்மளோட சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.